கர்த்தரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையில் ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நல்லவர். இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்க. நமக்கு ஒரு இடம் விசாலமாக தேவைப்படுகிறது. கர்த்தர் அதை தருவார். அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் விசுவாசத்துல எல்லாம் விசுவாசிக்கணும். கர்த்தர் இதை தருவார், கர்த்தர் இதை செய்வார், கர்த்தரனை நடத்துவார், கர்த்தர் பலப்படுத்துவார். தேவ சமூகத்தை நம்ம என்ன செய்யணும்? வாஞ்சிக்கணும். 1000 தான் பிரச்சனை இருக்கும், 1000 தான் இது இருக்கும். ஆனாலும் எல்லாம் வந்தீங்கன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற ஒண்ணும் இல்லை. நானே சந்தோஷப்பட்டேன்னா கர்த்தர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். புதன்கிழமை மறந்துடாதீங்க, புதன்கிழமை காலையில 10 மணிக்கு ஷார்ப்பா ஆரம்பமாகும். இடையில பிரேக் உண்டு, டீ எல்லாம் வச்சிருப்போம். உபவாசம் இருக்க முடியாதது உபவாசம் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது, நிர்பந்தம் கிடையாது. சாப்பிட்டுட்டு நீங்க இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சில காரியங்களை செய்வேன் வாக்குப்படி தைரியமா சொல்றேன். உங்ககிட்ட தைரியமா சொல்றேன். அதுல நான் அந்த வசனம் அதான் போடுறேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு கர்த்தருடைய கண்கள் திறந்தவைகளும் அப்படியே செவிகள் கவனிக்கிறவைகளுமா கொஞ்சம் பேர் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். எல்லாமே ஹல்லேலூயா. நம்ம பெரிய பெரிய கூட்டங்கள்ல பெரிய பெரிய அற்புத சாட்சிகள் இல்லை, சின்ன சின்ன கூட்டங்களையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர் பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா. அதனால எல்லா காரியம் சிலருக்கு பிடிவாதமா ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் இருக்குது. ரட்சிப்புக்காக எல்லாம் எப்படி ஜெபிக்கலாம்? ஆண்டவரே ரட்சிங்கன்னு பிடிவாதமா ஜெபிக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்குது. சிலது போராடி ஜெபிக்க வேண்டி இருக்கிறது, சிலது அழுது புலம்பி ஜெபிக்க வேண்டி இருக்கிறது, சிலது இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க வேண்டி இருக்கிறது. அதனால தேவ சமூகத்துல போய் உபவாசம் இருந்து இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாங்க. வாய் திறக்கல, வாய் திறக்கண்டா, வாய் திறக்காம ஜெபிக்கணுமா அப்படி ஜெபிங்க. சாஷ்டாங்கமா விழுந்து ஜெபிக்கணுமா அப்படி ஜெபிங்க. நமக்கு 10 மணி நேரம் தாராளமா இருக்குது. எப்படி எழுப்பினதை ஜெபிக்கணுமா ஜெபிங்க. இடையிடையே ஆராதனைகள் நடைபெறும், வசனங்கள் உண்டு. ஒரு சில தேவ பிள்ளைகள் வருவேன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. வந்து நடத்துவதற்கு வருவேன்னு சொல்லி இருக்கிறாங்க, விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம மத்தியில வருவார். அவருடைய சித்தத்தின்படி தான் வச்சிருக்கோம். முடிஞ்ச அளவு எல்லாரும் இல்ல எனக்கு ரொம்ப அர்ஜென்டான சில காரியங்கள் இருக்கு, நான் கொஞ்சம் பிந்தி எந்த டைம்ல உங்களுக்கு வர முடியுமோ அந்த டைம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனா வீடுகள்ல சும்மா இருக்கிறவங்க, வேற வேலைகளுக்கு போகாம இருக்கிறவங்க கண்டிப்பா உங்க வேலைகள் எல்லாம் முடிச்சு வச்சுட்டு 10 மணிக்கு வந்து தேவ சமூகத்துல நம்ம 10 மணிக்கு வரணும். அதுக்கு முன்னே கர்த்தர் இந்த இடத்துல வருவார். ஹல்லேலூயா. யார் வாஞ்சையோட வந்திருக்காங்கன்னு கர்த்தர் பார்ப்பார். அந்த வாஞ்சையுள்ள இருதயத்தை கர்த்தர் திருப்தியாக்குவார். தடைப்பட்ட காரியங்களை கர்த்தர் நம்முடைய காலத்துல கொண்டு வந்து தருவார். நம்ம தான் ஏதோ நம்ம கிறிஸ்தவங்க தானே அப்படின்னு இல்லை. ஜெபம் தான். ஜெபம் அசைக்கும் உலகத்தை. ஜெபம் சிறைச்சாலையின் அஸ்திபாரத்தை அசைச்சதுன்னா நம்ம ஜெபிக்கும் போது ஏன் சில அஸ்திபாரங்கள் அசையாது? ஹல்லேலூயா. சில இருதயங்கள் ஏன் கர்த்தர் அசைக்க மாட்டார்? ஆண்டோட கேட்கணும், ஏன்பா இவ்வளவு தாமதம்? நான் என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்க வரும்போது முதல்ல நம்மளை தாழ்த்தி தேவ சமூகத்துல என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி எல்லா வழிகளை விட்டு என் முகத்தை தேடி ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார்? பரலோகத்துல இருந்து கேட்டு சேமத்தை தருவார். அதனால நம்ம தாழ்த்தி ஜெபிக்கணும், பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கணும், நம்ம காரியங்களுக்காக ஜெபிக்கணும். நல்ல ஒரு சான்ஸ், நல்ல ஒரு தருணம். பயன்படுத்துங்க. அறிமுகமானவங்களை கூட அழைத்து கொண்டு வாங்க. எந்த பெரிய காரியங்களை செய்வதில் எந்த சந்தேகமும் இல்லை. சீக்கிரமாக வசனங்களை சொல்லி முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். சற்று வித்தியாசமான ஒரு வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இதயத்திலே பிரகாசிக்கிறார். கடந்த நாட்கள்ல ஆண்டவரே இதை நான் பேசணுமா வேண்டாமா தெய்வ சமூகத்தில் அதிகமாக கேட்ட நேரங்கள் உண்டு. எந்த தைரியமாக பேச சொன்னபடினால்தான் இந்த நாளிலே உங்க சமூகத்துல நான் இந்த வார்த்தையை சொன்னபடியாக கர்த்தருக்குள்ள நான் நிற்கிறேன். ஹல்லேலூயா. மறுபடியும் ஒரு விஷயம் கூட இயேசுவின் நாமத்தினால கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. சோசியல் மீடியா வாயிலாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற பல பகுதிகளில் இருந்து கேட்கிற தெய்வ பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். நீங்கள் இருக்கிற இடங்களில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமாக வருகிற 1ஆம் தேதி ஜூலை 1 புதன்கிழமை காலை 10 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை ஒரு உபவாச ஜெபம், ஒரு ஸ்பெஷல் ஃபாஸ்டிங் பிரேயர் ஒன்று ஆயத்தம் பண்ணி இருக்கிறோம். சோசியல் மீடியாவில் பார்க்கிற தேவ பிள்ளைகள் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும் எங்களோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள், நன்மைகள், சில விடுதலைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். ஃபாதர் சொன்னது மாதிரி ஒன்று சேர்ந்து துதிப்போம், தேசத்தை சாத்தானை விதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதெல்லாம் சுதந்தரிக்க முடியாமல் இருக்கிறதோ அதெல்லாம் சுதந்தரிப்பதற்காக தான் ஜெபங்கள். ஹல்லேலூயா. அதனால ஜெபிப்போம். ஜெபம் அசைக்கும், பரலோகத்தை அசைக்கும்.
கர்த்தரை அசைக்கிற ஒரு காரியம் காணிக்கை கொடுத்து ஆண்டவரை அசைக்க முடியாது, ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஆராதனைக்கு வருகிறதுனாலே கர்த்தரை திருப்திப்படுத்த முடியாது. ஆராதனைக்கு வந்து உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிக்கணும். ஜெபம் அசைக்கும். எந்த கடின இருதயத்தையும் ஜெபம் அசைக்கும். நீங்க இங்க ஜெபிச்சீங்கன்னா யார் விரோதமா எழும்புகிறார்களோ அவர்கள் உங்கள் பட்சத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்முடைய சிந்தனைகளை வசனத்துக்கு நேராக திருப்புவோம். ஒரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு சாய்த்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். ஹல்லேலூயா. 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 இந்த வசனத்தை 4 நாட்களுக்கு முன்னாக பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்திலே பிரகாசிப்பித்தார். இந்த ஒரே ஒரு வசனத்தை தான் இந்த ஒரு வாரத்துல நான் படிச்சிருக்கேன். ஹல்லேலூயா. நம்ம சிஸ்டர் பைபிள் படிக்கலையான்னு கேட்காதீங்க. இந்த ஒரே ஒரு வசனத்தை தான் திருப்ப திருப்ப தியானிச்சு கர்த்தர் இந்த வார்த்தையை பேசும்படியாக ஆண்டவரே ஒரு சிலர் வராங்க. இப்போ ஹல்லேலூயா. நான் இதை பேசிட்டு எடுத்துட பாருங்க. சில வார்த்தைகள் பைபிள்ல எப்படி இருக்கான்னு சில வார்த்தைகள் இது கடல் நமக்கு எனக்கே தெரியாத அநேக ஏகப்பட்டது இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு உலகம் சொல்லுது. பைபிள்ல அதை விட கொஞ்சம் தான் படிச்சிருக்கோம். சில காரியங்கள் வசனங்களை தியானிக்கும் போது ஆண்டவரே இப்படி இருக்கிறத சொல்லலாமாப்பா, வேண்டாம் ஆண்டவரே. தேவ சமூகத்துல தீர காத்திருந்து கேட்டு இடத்துல பெர்மிஷன் வாங்கி தான் தேவ சமூகத்துல நிற்கிறேன். ஆனா எனக்கு நீங்க இது பேசுறதுக்கு எந்த ஒரு சோர்ஸுமே அந்த அளவுக்கு தலைக்குள்ள ஒரு பயங்கரமான வழி. ஆராதனையில் வந்து இருந்த நேரத்துல இருந்தே ஒரு பயங்கரமான சத்ரு எப்படி பேச விடாதபடிக்கு தடை பண்ணுகிறான். ஆனா நான் பேசி விட்டு போகிறேன். ஹல்லேலூயா. நீங்க ஏற்றுக்கொண்டால் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. வசனத்தை தான் சொல்ல போகிறேன், என் கருத்தை நான் சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஹல்லேலூயா. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து, அடுத்தது நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். முதல்ல என்ன செய்யணும்? நிக்கணுமா? ஹல்லேலூயா. வழிகள் என்ன செய்யணும்? நிக்கணும். நின்று இரண்டாவது விசாரிக்கணும். ஆமென். என்ன விசாரிக்கணும்? பூர்வ பாதைகள் எங்க இருக்கிறதுன்னு விசாரிக்கணும். கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே இருக்கிறது என்று பார்த்து அதுல நடக்கணும். பிள்ளைகள்கிட்ட சொல்லி விடுவோம், ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்து இப்போ வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எது என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இல்லைன்னா இளைப்பாறுதல் கிடைக்காது. ஆமென். ஹல்லேலூயா. என்ன இந்த வழி? எந்த வழியில இன்னைக்கு நம்ம வழியில பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம்? 2 விதமான வழியில நம்ம பிரயாணம் பண்ணுகிறோம். உலக பிரகாரமாக ஒரு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம், ஆவிக்குரிய பிரகாரமாக ஒரு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம், நடந்துட்டு இருக்கிறோம், நடந்து போறோம், உட்கார்ந்து இருக்கிறோம், திருப்பியும் போகிறோம். ஹல்லேலூயா. உலகத்திலே அதான் நடக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படிதான். நிஜ வாழ்க்கையில ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ரங்கத்துல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிஜத்துல ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு செட்டப்ல இருக்கிறது மாதிரி தெரியும். ஆனா அந்த ரங்கத்துல யாருக்கும் தெரியாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை. ஹல்லேலூயா. யாரை குறித்து கர்த்தர் இங்க சொல்றாருன்னா தீர்க்கதரிசியை குறித்து சொல்கிறார். இதே வசனத்தை நம்ம பல இடங்கள்ல பல விதங்கள்ல பார்க்க முடியும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் போகிற அநேக சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அங்கே நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிச்சு விட்டு இந்த சப்ஜெக்ட் நான் வர்றேன், அப்போ உங்களுக்கு புரியும். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 8, 9, 10 ஆகிய வசனங்களை வாசிங்க. நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவியை அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். நியாயத்தை அருவருத்து செம்மையானவைகளை எல்லாம் கூறலாக்கி சீயோனை இரத்தப்பழிகளினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் கட்டுவிக்கிற யாக்கோபு வம்சத்து தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, அதன் தலைவர்கள் பரிமாணத்திற்கு நியாயம் தீர்க்கிறார்கள், அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், அதன் தீர்க்கதரிசிகள் பணத்திற்கு குறி சொல்கிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு
கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியைப் போல விடப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போம். கர்த்தர் வேதனையோடு மீகா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் உரைக்கிறதான இந்த வார்த்தைகள், இந்த வசனங்களை திருப்பி திருப்பி கர்த்தர் என் இருதயத்திலே தந்தார். நான் எல்லாம் தியானிக்கும் போது அப்பா இதை பேசுறதுக்கு எந்த விதத்துல நான் தகுதி இல்லாண்டவர், இந்த தெய்வ சமூகத்துல நான் ஒரு விஷயம் அழதான் செய்தேன். அப்பா அது பேசலாமா, இதை சொல்லலாமா ஆண்டவர்? இல்லை நீ சொல்லுங்க. ஹல்லேலூயா, சொல்ல வேண்டியது என் கடமை. ஹல்லேலூயா. வேதத்துல இருக்கிற வசனங்களை பார்க்கும்போது சார் கொஞ்சம் ஒரு சேட்டை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் சும்மா சொல்லல, நீ வழியில நின்று பூர்வ பாதை எதுன்னு பாரு. இன்னைக்கு பல வழிகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு போறதுக்கு பல வழி இருக்கிறது, பல வழி இருக்கிறது. எங்க வேணும்னாலும் போகலாம். தூதர்களை ஆராதிக்கிற சபையும் இருக்கிறது. அதி தூதர் மிக்கே புனித ஆலயம், புனித சூசையப்பர் ஆலயம். ஹல்லேலூயா. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? புனித சூசையப்பர் ஆலயம், புனித மிக்கே ஆலயம், புனித மேரி மாதா ஆலயம் இருக்கா இல்லையா? சத்தமா சொல்லுங்களேன். இருக்கு. ஹல்லேலூயா. ஆனா ஆராதனைக்கு உரியவர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஆராதனைக்குரியவர் ஒருவரே. கர்த்தர் வேதனையோடு தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லுகிறார். என்ன அதுல நீங்க வாசிச்சதுல அந்த மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரத்துல, நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவியாருடைய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். மீகா தீர்க்கதரிசி சொல்ற, நான் எதுக்காக உபதேசியா இருக்கிறேன், இல்ல பாஸ்டரா இருக்கிறேன், எதுக்காக இருக்கிறேன்னா யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கணும். ஹல்லேலூயா. சபை இன்றைக்கு எதை அறிவிக்கணும்? மனுஷனுக்கு பாவத்தையும் அக்கிரமத்தையும் அறிவிக்கணும். அதற்காக தேவன் அருளிய பலத்தினாலும் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன், பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்துல நியாயத்தை அருவருத்து செம்மையானவைகளை எல்லாம் கோணலாக்கி சீயோனை இரத்த பழிகளினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் கட்டுவிக்கிற யாக்கோபு வம்சத்து தலைவர்களே. எல்லாரும் யாருதான்? யாக்கோபு வம்சத்துல உள்ளவங்க தான் தலைவங்க. ஹல்லேலூயா. என்ன செய்யற? நியாயத்தை அருவருக்கிறாங்க, செம்மையானவைகளை எல்லாம் கோணலாக்குகிற உபதேசிகள். ஹல்லேலூயா. யாரான பயம் இல்லை. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல ஒரு நாள் குற்றமற்றவர்களாக போய் நிற்க வேண்டும். அதற்காக தான் நான் சொல்றேன். இந்த வசனத்தை நான் இதை எடுக்கணும்னு நினைச்சு எடுக்கல, கர்த்தர் தந்தபடினால நான் இந்த வசனத்தை சொல்லிவிட்டு போகிறேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளை இதை கேளுங்கள். அந்த 11வது வசனத்தை யாராவது ஒருக்காக சத்தமா வாசிக்கலாம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம். அதன் தலைவர்கள் பிரயாணத்திற்கு நியாயம் தீர்க்கிறார்கள், அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்றார்கள். ஹல்லேலூயா. அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள். பரிதானம் நமக்கு தெரியும், லஞ்சம். சபைகள்ல ஊழல் மலிஞ்சிருக்கு. ஹல்லேலூயா. எல்லா சபையும் சொல்றேன். ஹல்லேலூயா. யாரும் விதிவிலக்கு இல்ல. ஒரு சில சபைகள் ஊழல் வழியே போய் கொண்டிருக்கு. ஏன்னா ரொம்ப சம்பாத்தியம், அதிகமான வருமானங்கள் வருகிற இடங்கள்ல அதிகமான ஊழல் நடக்கிறது. அரசியலை விட கேடாக சபைகள் இன்று போய்கொண்டிருக்கிறது. சபையை நடத்த வேண்டிய பாவத்தை குறித்து, ஜனங்களுடைய அக்கிரமத்தை குறித்து ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்த வேண்டிய பொறுப்பு தான் சபைக்கு. ஹல்லேலூயா. வேற ஒண்ணும் கிடையாது. பரிசுத்தமாவால் இதுதான். பரலோகம் சமீபமாயிருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. இந்த மிஞ்சி வேற ஒண்ணு இல்லை. பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா எப்படி வாழணும், இதுதான் சபை போதிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை விட்டு என்ன செய்யறாங்களா? அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறாங்களா? ஹல்லேலூயா. கூலி வாங்கி உபதேசிக்கிறார் சொல்லுதா? லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், அதன் தீர்க்கதரிசிகள் பணத்திற்கு குறி சொல்லுகிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ. இதுல பெரிய விஷயம் என்னன்னா, இதுலயே கர்த்தரை சார்ந்து கொண்டு என்னதான் சொல்றாங்க? கர்த்தர் எங்க கூட தான் இருக்கிறார். கூலிக்கு உபதேசிக்க, சம்பளம் வாங்கி உபதேசிக்க ஒரு தேவ பிள்ளைக்கு, கூலி செய்கிறவங்களுக்கு அனுமதி கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். சம்பளத்தை வாங்கிட்டு கவர்மெண்ட் ஸ்டாஃப் மாதிரி இன்னைக்கு என்ன நடக்கிறது?
ஊழியம் அந்த நேரம் வருவாங்க. உங்களுக்கு இருக்கிற மரியாதை மதிப்பு அது வேற. ஒரு மாசம் வேலை செய்யறாங்கன்னு அதுக்குரிய கூலியை வாங்கிட்டு போறாங்க. இந்த ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறாங்க. ஆனா நினைக்கிறது என்ன, கர்த்தர் எங்க கூட தான் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அந்த 12வது வசனம், ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியை போல விழப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாகி போகும், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாகி போகும். இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்குமானால் நிலைமை ரொம்ப மோசமான நிலைமைகள். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை தியானித்த போது எனக்கே கொஞ்சம் ரொம்ப ரொம்ப பயப்பட்டேன். பயத்தோட, தாழ்மையோட, பயத்தோட தெய்வ சமூகத்தை நான் சொல்றேன். இப்படியும் வசனம் இருக்கா? சில நேரங்களில் நம்ம கண்கள்ல வாசிச்சுட்டு இருக்கோம், ஃபுல்லா பைபிளை வாசிச்சு விடுவோம், தியானிக்கிறோமா? நம்ம எங்க இருக்கிறோம், எந்த வழியில இருக்கிறோம், எந்த பாதையை இன்னைக்கு தெரிஞ்செடுத்திருக்கிறோம்? பெரும் பாதையை தெரிஞ்செடுக்க நிறைய கூட்டம் இருக்கிறது. 2 பாதைகள் நமக்கு முன்பாக இருக்கிறது. ஒன்று ஜீவனுக்கு போகிற வாசல், இன்னொன்னு கேட்டுக்கு போகிற வாசல். கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமா இருக்கிறது. யாரும் கூப்பிடண்டா, போயிடுவாங்க. எல்லா வசதி வாய்ப்பு இருக்கும். ஆனா ஜீவனுக்கு போகிற வாசல் வழி நெருக்கம், எடுக்கும். இயேசு சொல்ற, அதுல பிரவேசிக்கிறவர்கள் சிலர். சிலர் தான் தேடி வராங்க. எப்படியாவது ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும். ஏதோ கிறிஸ்தவர்களா இருந்தோம், ஆண்டவர் வந்த நாம் போகலன்னு யாரும் ஏமாந்து விடக்கூடாது. அதனாலதான் இந்த வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் ஒரு எச்சரிப்பின் செய்தியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே நின்று அங்கே கூறி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசல்களுக்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய 4வது வசனம். கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். 11வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ள குகை ஆயிற்றோ, இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நடக்கிற அருவருப்புகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல்ல நின்று கூறி சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசல்களுக்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ஆமென். கர்த்தர் ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறார் ஜனங்களுக்கு. மனம் போன போக்கில போகிற ஆராதனை நடக்கிற இடங்கள் எல்லாம் கர்த்தர் பிரியப்படுகிறாரான்னு கேட்டா இல்ல. ஹல்லேலூயா. எல்லா இடத்துலயும் கர்த்தர் இருக்கிறாரான்னு கேட்டா இல்ல. வேத வசனத்தின்படி நான் சொல்றேன். கூலிக்கு உபதேசிக்கிறாங்க. ஹல்லேலூயா. நியாயத்தை புரட்டுறாங்க. பாவத்தை குறித்து பேசல, அக்கிரமத்தை குறித்து பேசல. மனம் போன போக்கில ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் நினைக்கிறாங்க எங்களுக்கு பரலோக ராஜ்யம் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏமாந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார் தீர்க்கதரிசிகிட்ட, நீ அந்த ஆலயத்துக்கு வாசல்ல போ. ஹல்லேலூயா. போய் கூறி சொல்லு. என்ன சொல்றாங்களா? கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆலயம் இருக்கிறது, தூதர்களுக்காக ஆலயங்களை வச்சிருக்கிறாங்க. தூதர் பேர்ல வச்சிருக்காங்க, சீஷர்கள் பேர்ல வச்சிருக்காங்க, இயேசுவின் அம்மாக்க பேர்ல ஆலயம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படி எல்லாம் ஆலயம் ஆலயம் என்று சொல்லி ஏமாற்றி கொண்டு ஜனங்களை ஏமாற்றி வச்சு கொண்டிருக்கிறாங்கப்பா. நீ போய் சொல்லு. ஹல்லேலூயா. இப்படி தைரியமா சொல்லு என்று மீகா தீர்க்கதரிசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகை ஆயிற்று. ஹல்லேலூயா. இயேசு எருசலேம் தேவாலயத்துக்கு போனார். அப்படிதானே? போன போது அங்க என்ன நடந்துட்டு இருந்து? வியாபாரம் நடந்துட்டு இருந்து. புறா விற்கிறாங்க, வேற என்ன, காசுக்காரங்க இருக்கிறாங்க. இப்படி பல காரியங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆட்கள் விற்கிறதும் வாங்குறது நடக்குது. ஏலங்கிற முறையில நடக்குது. என்னங்கிற முறையில நடக்குது? ஏலம். ஏலம் போடுறாங்க. அன்னைக்கு ஆண்டவர் என்ன சாட்டை எடுத்தார், எல்லாத்தையும் கவுத்து போட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயம் பரிசுத்தமானது, கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய இடம். அங்க பண்ட பாத்திரங்கள் விற்கவும், பண்டங்கள் சேகரித்து கொண்டு விற்கவும், பிரியாணி விற்கவும், அந்த டே கொண்டாடவும் இந்த டே கொண்டாடவும் உள்ளது அல்ல கர்த்தருடைய ஆலயம். பரிசுத்தமான கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய இடம் தான் பரிசுத்த தேவாலயம். அங்கே கர்த்தர் வாசமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரலோகத்துல கொஞ்சம் நீங்க அப்படி இமேஜின் பண்ணி பாத்தீங்கன்னா, கோடானு கோடி தூதர்கள் மத்தியிலே, கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓய்வில்லாமல் துதித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. எந்த அசுத்தத்துக்கும் இடம் இல்லை. கர்த்தர் போனார், சாட்டை எடுத்தார், ஒரு 2 வீசினார், எல்லாத்தையும் கவுத்து போட்டார். ஹல்லேலூயா. கவுக்க வேண்டியது கவுக்கப்படணும் வாழ்க்கையில்.
காசுக்காரருடைய பலகைகளை எல்லாம் கவிழ்ந்து போச்சு. புறாவுக்கு இவங்க புறா எல்லாம் பறந்து போச்சு. என்ன எப்படி போச்சு? பறந்து போச்சு. ஹல்லேலூயா, வெளிப்போடுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. புறா எல்லாம் என்ன செய்யுது? பறந்து போச்சு. கிறிஸ்தவர்கள் அந்த பேர்ல நம்ம இருக்கோம்னா சில பறக்க வேண்டியதை பறந்து விட்டுறணும். வேண்டாம், அது கவுக்க வேண்டியதை கவுத்து விட்டுறணும். ஹல்லேலூயா. அவுக்கிற அர்த்தத்துக்கு வர எது இன்னைக்கு கவுக்கப்படாம இருக்கிறது வாழ்க்கையில? எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான், நானும் கிறிஸ்தவ தான். ஹல்லேலூயா. இந்த பேரளவுல மாத்திரம் இருக்கிறதான அனுபவங்கள் நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. எப்படி இருக்கணும்? ஆலயம் எப்படி இருக்கணும்? ஊழியம் செய்கிறவங்க எப்படி இருக்கணும்? தேவ சமூகத்துல எதை போதிக்கணும்? என்ன செய்யணும்? எல்லாமே பரிசுத்த வேதாகமத்திலே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமே. எனக்கு எதுக்கு இதை இன்னைக்கு தந்தாருன்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமே. எல்லாத்தையும் கர்த்தர் கவிழ்த்து போட்டார். என்னுடைய ஆலயம் எப்படி இருக்கணும்னு சொன்னா பரிசுத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்தமான தேவனை இயேசு சொல்றார். 10 கட்டளைகள் ஒன்று என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். தேவர்கள் என்று மனிதர்களை ஆராதிக்கிற கிறிஸ்தவர்களே மனம் திரும்புங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவர்கள் என்ற பெயர்ல மனுஷங்களை ஆராதிச்சுட்டு இருக்காங்க. கன்னி மேரியே எனக்கு இறங்கு ஒரு நாளே இறக்கம் கிடைக்காது. புனித அருளப்பரே எனக்கு இறங்கு ஒரு நாள் உனக்கு இறக்கம் கிடைக்காது. சூசையப்பரே எனக்கு இறங்கு ஒரு நாள் உனக்கு இறக்கம் கிடைக்காது. சூசையப்பர அருளப்பர மேரி யாரதான் வணங்கினாங்க? இயேசுவை தான் வணங்கினாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமாக ஹல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. இதை பற்றி இயேசு என்ன சொல்றாருன்னு வாசிக்கலாமா? ஹல்லேலூயா. இந்த கூலிக்கு உபதேசிக்கிறவர்களை பற்றி இயேசு சுவிசேஷத்துல சொல்றாரு. வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 45, 46, 47 ஆகிய வசனங்களை சத்தமா வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 45. பின்பு ஜனங்கள் எல்லாரும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி நீண்ட அங்கிகளை தரித்துக் கொண்டு திரியவும், சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையவும், ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி, விதவைகளின் வீடுகளை பட்சித்து, பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேத பாரகனை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் அதிக ஆக்கினை அடைவார்கள் என்றார். ஹல்லேலூயா. இவர்களை குறித்து தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லும்போது சொல்லுகிறார், கூலிக்கு உபதேசிக்கிறாங்க, வேதத்தை புரட்டுறாங்க. ஹல்லேலூயா. மனுஷனுக்கு நன்மை எது தீமை எதுன்னு சொல்லி கொடுக்க மறுக்கிறாங்க. அக்கிரமத்தை பாவத்தை சொல்லல என்று தீர்க்கதரிசியை கொண்டு பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டில் வருவது இயேசு சொல்லுகிறது என்னன்னா, ஜனங்கள் எல்லாரும் கேட்கையில் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட அங்கி போட்டிருப்பாங்களா? பைபிள் சொல்லுதா, நானா சொல்லல. நீண்ட அங்கிகளை, அதனால நீண்ட அங்கிகளை போட்டிருக்கீர்கள் குறை சொல்லி நினைக்காருங்க. பைபிள்ல இருக்கிறது சொல்லு. நம்ம ஃபாதர் பர்க்மேன்ஸ் என்னதான் போட்டிருக்காரு? நீண்ட ஆமா சாமியாராட்டு இருந்தவரான அவர் அதுக்காக சாமியார் மாதிரி மனம் திரும்பட்டுன்னு சொல்லி போட்டிருக்காரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. நீண்ட அங்கிகளை தரித்துக் கொண்டு திரியவும், சந்தை வழிகளில் வந்தனங்களை அடையவும், ஜெபாலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்புகிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் எப்படி இருக்கணும்? எல்லாத்திலும் தாழ்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. என்ன அங்கேயோ போட்டுக்கோ. ஹல்லேலூயா. எது வேணாலும் போட்டுக்கோ. முதன்மையான இடத்தை விரும்புகிறது அழகு. ஒரு கர்த்தருக்கு ஊழியம் செய்த பிதாவானவர் அவனை கனம் பண்ணார். அவன் எல்லாருக்கும் எப்படி இருக்கணும்? எல்லாருக்கும் ஊழியக்காரன். ஊழியக்காரன்னா வேலைக்காரன். ஊழியக்காரன் என்னது? சர்வெண்ட். இங்கிலீஷ்ல என்னது? சர்வெண்ட். வேலைக்காரன். வேலைக்காரன். வேலைக்காரன் எப்போ? நான் இந்த முன்ன நின்று அவனுடைய வார்த்தையை சொல்றேன், கர்த்தருடைய அழைப்பின்படி சொல்றேன். மற்றபடி உங்க எல்லாரை விடவும் நானே என்னதான் உங்களை மாதிரி தான். ஹல்லேலூயா. உங்களை விட குறைஞ்சவன் தான் நான் சொல்றேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ சந்தை வெளிகளில் வந்தனங்களை நம்ம முதன்மையை விரும்புவாங்க. எல்லா இடத்துலயும் நம்ம அப்படியே அசையாம போய் நின்ன உடனே நம்மள எல்லாரும் என்ன செய்யணும்? அதை விரும்புறாங்க. இயேசு சொல்கிறார், இவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்களா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 47வது வசனத்தின் கடைசி பகுதி நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேத பாரகரை குறித்து எச்சரிக்கையார்கள். வேதம் அவங்களுக்கு என்னன்னு சொல்லுது? வேத பாரகர்கள். ஹல்லேலூயா. வேத வசனம் என்ன சொல்லுது? வேத பாரகர்கள். வேதத்துக்கு வெளியே இருந்து நான் எதுவும் சொல்லல, சொன்னா கேளுங்க. ஹல்லேலூயா. வேத பாரகர்கள் இவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள் என்றார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த காரியங்கள் இருக்கிறபடியினாலதான்
ஆண்டவர் சொல்றாரு எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு, நீ வழிகள்ல நின்று பூர்வ பாதை எதுன்னு பாரு. அல்லேலூயா. பூர்வ எல்லைக்குரிய ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? மாற்றக்கூடாது. உலக பிரகாரமா நம்ம சொத்துல ஒரு எல்லை குறி போட்டு, நம்ம அப்பா காலத்துல போட்ட எல்லை குறி பிள்ளை காலத்துல அதை பிடிங்கி மாத்தினீங்கன்னா அது என்ன? அது கேஸ் ஆகும். அப்படிதானே? போலீஸ் என்ன செய்வாங்க? அரெஸ்ட் பண்ணி கொண்டு போவோம். அது இருந்த இடத்துல அதை வைக்கணும். அதுதான் சட்டம். அப்படியானால் கர்த்தருடைய வேதம், வாக்கியங்கள், சத்தியங்கள் இன்னைக்கு எப்படி விதைக்கப்படுகிறது, எந்த இடத்துல விதைக்கப்படுகிறது, எங்க போய் கேட்கிறோம், எந்த வழியில போறோம், எந்த பாதை எல்லாம் திறந்துதான் இருக்குது. எல்லாம் கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம். சர்ச் 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 எல்லாமே இதுதான். சர்ச். ஹல்லேலூயா. உபதேசிக்கிறவர்கள் எப்படி உபதேசிக்கிறார்கள்? இந்த விதத்துல இருக்கிறாங்களா? ஹல்லேலூயா. அவர்களை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது, என்ன கற்றுக் கொடுக்கிறது? எதுக்கு சபைக்கு வரும்? எப்படியாகிலும் ஆண்டவருடைய அன்பை அறிந்து வேத வசன சத்தியங்களுக்கு கீழ்ப்படிந்து பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்று தான் வருகிறோம். ஹல்லேலூயா. அதனாலதான் தீர்க்கதரிசியை கொண்டு, அதனால கர்த்தர் சொல்லுகிறார், நீ வழிகளிலே நில்லு. ஹல்லேலூயா. இன்னைக்கு பல வழிகளில் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். பல பாதைகளை நம்ம தெரிஞ்சுட்டு, நம்ம இஷ்டத்துக்கு தெரிஞ்செடுத்து இருக்கிறோம். வார்த்தைகள் கரெக்டா இருக்கா? உபதேசிக்கிறவங்க கரெக்டா இருக்கிறாங்களா? வேத வசன சத்தியத்துப்படி இருக்கா? இருக்க நினைச்சிருங்க, தப்பே கிடையாது. இல்ல இப்பேற்பட்ட அனுபவத்துல கூலிக்கு உபதேசிக்கிறாங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் பசியில இருந்தேன், கூலிக்கா உபதேசிச்சாரு. யாராவது சம்பளம் கொடுத்தாங்களா அங்கு பவுலுக்கு? அவர் தேவைப்பட்ட போது வேலை செய்யற, என் கையினால நான் உழைச்சு ஏழை எளிய மக்களுக்கு நான் கொடுத்து, அதான் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை வைக்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அவர் உழைச்சு அவரும் சாப்பிட்டாரு, ஏழை எளிய மக்களுக்கும் கொடுத்தாரு. ஆனா கிடைச்ச காணிக்க தர்ம பணத்தையும் என்ன செய்தாரு? வாங்கினார். அவர் இல்லாமல் இருக்கும்போது சபைகள் அவருக்கு என்ன செய்தது? காணிக்க அனுப்புனது. தர்ம பணம், தர்மம் கொடுக்கிறது. ஊழியக்காரனுக்கு கொடுக்கிற பணம் என்ன பணம் தான்? தர்ம பணம் தான். அதை வச்சு நீ பழைக்கணும். நீ லட்சக்கணக்கில் சம்பளமும் வாங்கிட்டு, கூலி பேசி சம்பளத்துக்கு இருந்துச்சு, சரியான சத்தியத்தை ஜனங்களுக்கு போதிக்காம இருந்தா எப்படி நல்ல உக்கிரானக்காரனாக ஒரு நாள் கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் சொல்றார், நீ வழியில நில்லு, கொஞ்சம் நில்லு. நிக்க வேண்டிய இடத்துல நின்னு கவனிச்சு போ. ரோட்ல இருக்கு, நில், கவனி, செல். நில்லுன்னு அவன் டிராபிக்ல லைட்டை போட்டா எல்லாரும் என்னதான் ஆகணும்? வண்டி நின்றுதான் ஆகணும். அந்த போட்டை தாண்டினேன்னா அபராதம். அப்படிதானே? நின்னான்னு நிக்கணும். அப்போ உலக பிரகாரமாக உலக கவர்மெண்ட்டுக்கு கீழ்படுறீங்கன்னா கர்த்தர் நிக்க சொன்னா நில்லுங்க, கவனிங்க. பூர்வ பாதை எது ஆண்டவரே? நான் செல்ல வேண்டிய பாதை எது? நான் ஆராதிக்க வேண்டிய இடம் எது ஆண்டவரே? நான் எந்த இடத்துக்கு போனா நான் பரலோகத்துக்கு போய் சேர்வேன் ஆண்டவரே? வடசேரிக்கு போனா நான் 4 ரூட் இருக்கு தெரியும் நமக்கு. அதுல நம்ம என்ன செய்வோம்? கரெக்டா போவோம். அந்த பஸ்ல தான் ஏறுவோம். இல்ல வடசேரிக்கு போகணும்னு மார்த்தாண்டம் போற பஸ்ல ஏறி திரும்பி இருந்தா வடசேரிக்கு போக முடியுமா? அவங்க எங்கதான் போவான்? ஃப்ரீ பஸ் எல்லாம் தான் வருதுன்னு சொல்லி ஏறிட்டே இருந்தா ஒரு நாள் லட்சியத்தை அடைய முடியாது. லட்சியத்தை அடையணும்னா நம்ம பயணிக்க வேண்டிய அந்த பேருந்துல ஏறினாதான் நம்ம செல்ல வேண்டிய இடத்துல அது கொண்டு நம்மளை டிராப் பண்ணும். ஹல்லேலூயா. இல்லைன்னா காத்து 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 இருக்க வேண்டியதான். ஹல்லேலூயா. 2 பாதையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜீவனுக்கு போகிற வாசல் ஒண்ணு, இன்னொன்னு கேட்டுக்கு போகிற வாசல். அதையும் கூட வாசிக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வாசிக்க பார்க்கலாம். 7, 13, 16 சத்தமா வாசிங்க. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத் தோலை போட்டுக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். எரேமியா 21:8 வாசிங்க. எரேமியா வசனங்களை நம்ம தெரிஞ்சிருக்கோம். எரேமியா 21:8. பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன வழி எல்லாம் நமக்கு முன்னாடி இருக்கு? ஜீவனுக்கு போகிற வழி இருக்கு, மரணத்துக்கு போகிற வழி இருக்கு. ஜீவனுக்கு போகிற வழின்னா பரலோகத்துக்கு போற வழி, மரணத்துக்கு போற வழின்னா நரகத்துக்கு போற வழி. ஹல்லேலூயா. இந்த 2 வழியை கர்த்தர் முன்னாடி வைத்திருக்கிறார். அதுதான் இன்னொன்னு சுவிசேஷத்துல ஆண்டவர் சொல்லும்போது ஆண்டவர் சொல்ற, ஒண்ணு கேட்டுக்கு போகிற வழி, இன்னொன்னு ஜீவனுக்கு போகிற வழி. கேட்டுக்கு போகிற வழி விசாலமா இருக்கும். சாராய ஷாப்புக்கு போறதுக்கு யாருக்கும் சொல்லி கொடுக்க வேண்டிய தேவையில்லை. வழியில நம்ம போற வழியிலே இருக்கு. அதனால போற வழியில போய் கோட்டர் அடிச்சுட்டா போவோம். இல்ல தியேட்டரும் இருக்கு.
நாகர்கோவில்ல எத்தனையோ தியேட்டர் இருக்கு, நல்ல படம் ஆடுது, ஒரு படம் பார்த்துட்டா போவோம். இல்ல, நீ போக வேண்டிய பாதை எது, நீ பயணிக்கிற வழி எது? ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கு, பாதையில எல்லாம் இருக்கு, நல்லதும் இருக்கு கெட்டது இருக்கு. அதான் வந்து ரெண்டும் முன்னதா இருக்குப்பா. எது வேணும்னாலும் தெரிந்தெடுக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா ஜீவனுக்கு போகிற வாசல் வந்து கொஞ்சம் இடுக்கமானதுதான். ஹல்லேலூயா. கொஞ்சம் நெருங்கிதான் போகணும், கொஞ்சம் நெருங்கிதான் போகணும். மற்றது எப்படி போகலாம்? கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி போகலாம்? ரெண்டு கையை வீசிட்டு ஜாலியா போய் உட்கார்ந்து ஜாலியா இருந்து ஆமென் போட்டு எழும்பி வரலாம். ஹல்லேலூயா. எல்லாம் தெய்வ பிள்ளைகள் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்ற பெயரவர்களை இருந்துட்டு நாளைக்கு நம்ம கைவிடப்பட்டு போனோம்னா இதை விட பரிதாபப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வேற எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் ரெண்டையும் வச்சிருக்கேன். ஹல்லேலூயா. ரெண்டு வாசல நமக்கு முன்பாக இருக்கிறது. இதுல எந்த வாசலை நம்ம தெரிந்தெடுப்போம்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோவான் 10வது அதிகாரத்தில் இயேசு சொல்வார், நானே வாசல், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய், என்னை அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஹல்லேலூயா. பிதாவின் சந்நிதியில போய் நிற்கணும்னா இயேசுவாகிய வழி, இயேசுவாகிய வாசலை தவிர வேற எந்த வாசலும் இல்லை. எந்த தூதர்களை கொண்டு நம்ம எந்த சீஷர்களை கொண்டு உள்ள போக முடியாது. ஹல்லேலூயா. எந்த மனிதர்களை ஆராதித்து பரலோக ராஜ்யத்துல போகவே முடியாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? சத்தமா சொல்லாம குளிர்ந்து போச்சா மலையில? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவுடைய அம்மாவை ஆராதிச்சாரு, பரலோகத்துக்கு போக முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தைரியமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராதே ஓடிடுவே. விசுவாச பாதையில் சோராதே ஓடிடுவே. பரலோகமே என் சொந்தமே, என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே, என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே, என்று காண்பேனோ. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஓட்டத்தை ஜெயமோடு ஓடி முடிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஹல்லேலூயா. 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 விசுவாச பாதையில சொல்லாமல் ஓடணும். ஆமென். தைரியமா சொல்லணும். தீமோத்தேயுவை பார்த்து பவுல் சொல்லுவார், என்ன செய், நல்லா போர் செய்வகனாய் தீங்கு அனுபவி. ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை எப்படி சொல்லு? தைரியமா பிரசங்கி. ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை சொல்ல யாரும் பயப்படாதுங்க. ஆமென். யார்கிட்ட சொல்ல பயப்படாங்க? வேத வசனத்தை தான் சொல்றேன், சொந்த கருத்துல எங்க அப்பா எழுதி வச்சது இல்லை. ஹல்லேலூயா. பரலோக தகப்பன் கத்திலிருந்து வந்த சுவிசேஷம். இதை கேட்டு இதன்படி செய்கிறவன் தான் அந்த பிதாவுக்கு முன்பாக போய் நிற்க முடியும். ஹல்லேலூயா. மற்றபடி நம்ம எத்தனை தடவை கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டாலும், எந்த மனுஷனை பெயர் சொல்லி கூப்பிட்டாலும் மனுஷர்களை தெய்வமாக வணங்கவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. எந்த தூதர்களையோ, ஹல்லேலூயா, எந்த சீஷர்களையோ யாரையுமே வணங்க வேதத்துல அதிகாரம் இல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளை எப்படி ஆராதிக்கணும், எப்படி இருக்கணும் என்று பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. அதான் பூர்வ பாதையில இருந்து நான் நிறைய வசனங்கள் எடுத்தேன், நமக்கு தெரிஞ்சிருப்பதற்காக நேரம் இல்லை. ஆனா அந்த நல்ல வழியில பிரவேசிக்கலன்னா கர்த்தர் நமக்கு எதிராளியா வருவார். பாதைகளை கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு கிடைக்க வேண்டிய சில ஆசீர்வாத நன்மைகளை கர்த்தர் தடை பண்ணி வைப்பார். நீங்க நல்ல வழியை தெரிஞ்செடுக்கலன்னா கர்த்தர் பல நேரங்கள்ல பல பாதைகளை அடைவார். அதை கூட ஒண்ணு வாசிச்சு விடுங்களேன் சீக்கிரமா. ஒவ்வொரு வரியில சொல்லி நம்ம ஆசைப்படுங்க. ஓசியா 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன், அவன் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன். கர்த்தர் சொல்லுகிறார்,
நம்ம சரியான பாதையை கண்டுபிடிக்கலன்னா, சரியானதை தெரிஞ்சு அந்த பாதையில நடக்கலன்னா, கர்த்தர் எப்படி அடைப்பாரா நம்ம பாதைகளை? முள்ளுகளினால் அடைப்பேன். அவன் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன். இப்ப மதில் இருக்கு, மதிலுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. கர்த்தர் மதிலை எழுப்பினாருன்னா வாழ்க்கையில ரொம்ப பயங்கரமான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் இருதயத்துல தந்த போது நான் என்னை நானே நிதானிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, நான் சரியான பாதையில போகலன்னப்பா. எனக்கு ஒரு நாள் முள்ளால் என்ன செய்யாதுங்க, அடைக்காது. ஆண்டவர் முள்ள, மனுஷன் முள்ளால் அடைப்பாங்க. சில இடங்கள்ல பாதை பிரச்சனை வந்த உடனே சின்ன வயசுல நான் பார்த்திருக்கேன், முள்ள வெட்டி போடுவாங்க. ஆனா கர்த்தர் முள்ளால் அடைச்சாருன்னா யாராலையும் எடுக்க முடியாது. பாதை சரி இல்லைன்னா, சரியான பாதை ஜீவனுக்கு போகிற இடுக்கமான வாசல ஒரு தேவ பிள்ளை கிறிஸ்தவர்கள் என்ற பேரளவுல இருந்து விட்டு தெரிந்தெடுக்கலன்னா, நம்ம தெரிந்தெடுக்கிற பாதைகள்ல நம்ம பயந்து கொண்டிருக்கலாம் விசாலமா. ஆனா சில நன்மைகள், ஆசீர்வாதங்கள் கிடைக்காதபடி கர்த்தர் அடைப்பார். முள்ளுகளால் அடைச்சு மதுல என்ன செய்வாராம்? எழுப்புவாராம். ஹல்லேலூயா. இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டாம். இரண்டாவதாக யோபு புஸ்தகம் 19வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. நான் கடந்து போக கூடாதபடிக்கு அவர் என் பாதையை வேலி அடைத்து என் வழிகளை இருளாக்கி விட்டார். நான் கடந்து போக கூடாதபடிக்கு அவர் என் பாதை என்ன செய்தாரா? வேலி அடைச்சாரா. ஹல்லேலூயா. ஆண்டவர் கர்த்தர் அடைச்சாருன்னு அடைச்சார். அவர் அடைத்தால் யாராலும் திறக்க முடியாது, அவர் திறந்தா யாராலையும் கூட்டவும் முடியாது. ஹல்லேலூயா. என்னைக்கு வேலி அடைச்சு வச்சிருக்காரா, முள்ளால் அடைச்சு வச்சிருக்காரா, மதில் அடைப்பி வச்சிருக்காரா, நம்மை நாமே என்ன செய்யணும்? சோதித்து அறியணும். ஹல்லேலூயா. புலம்பல் 3வது அதிகாரம் 9வது வசனம். வெட்டின கற்களின் சுவரால் என் வழிகளை அடைத்து போட்டார், என் பாதைகளை தாறுமாறாக்கினார். ஹல்லேலூயா. எப்படி? வெட்டின கற்களின் சுவரால். நல்ல கல்ல சரியானபடி வெட்டி வீடு கட்ட வைக்கிறது மாதிரி. ஏன்னா கல்ல அங்கேயும் கோணிட்டு இருந்தா தட்டிட்டு போயிடலாம். வெட்டின கற்களால், நல்ல உருவாக்கப்பட்ட கற்களால் கர்த்தர் என்ன செய்தாரா? சுவரால் என் வழிகளை அடைத்து போட்டார், என் பாதைகளை தாறுமாறாக்கினார். தேவ பிள்ளைடைய வாழ்க்கையில தாறுமாறாக்க கூடாது. கர்த்தர் எப்போது நமக்கு வழி திறந்து தரணும். அவர் வழி அடைச்சிருக்கிறாருன்னா ஏதோ ஒண்ணு சரியில்லை. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றுதான் அர்த்தம். ஆமே. இந்த அநேக வசனங்களை நான் எடுத்தேன், டைம் இல்லை. ஹல்லேலூயா. நிறுத்த ஆசைப்படுகிறேன். கர்த்தருக்கு சித்தமான இனி ஒரு நாள் நாம் தியானிக்கலாம். துன்மார்க்கருடைய பாதையில நம்ம போகக்கூடாது, தீயோருடைய வழியில நம்ம என்ன செய்யக்கூடாது? பிரவேசிக்க கூடாது. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, அவங்க சொல்றாங்க, கர்த்தர் சொல்றாரு, நீ இந்த வழியில நின்று பார்த்து நல்ல வழி எதுன்னு பார்த்து நட, அப்போ உனக்கு ஆத்மாவுக்கு இளைப்பாறு. ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு உள்ள, வெளியே இருக்க சோத்துமா. ஹல்லேலூயா. வயிற்றுக்காக பிரயாசப்படுறது அது என்னன்னா சோத்துக்காக பண்றது. ஆத்மான்னு ஒண்ணு இருக்குது. ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் வேணும்னா என்ன செய்யணும்? நல்லா பாதையை தெரிஞ்செடுத்து. ஹல்லேலூயா. ஆனா அது கடைசியில அந்த 6:16 நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். வாசிங்க. எரேமியா 6:16 கடைசி வார்த்தை. அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். ஹல்லேலூயா. எத்தனைதானே சொல்லிட்டு போ. ஹல்லேலூயா. ஆண்டவர் சும்மா இல்ல, தீர்க்கதரிசியை கொண்டு எழுதி வச்சிருக்கிறேன். சொல்லுப்பா, ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் வேணும்னா பூர்வ பாதை ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை பின்பற்றக்கூடிய அந்த பாதைகள் இருக்கிறது. வேத வசன சத்தியம் ஒன்று இருக்கிறது. அதன் வழியா நீ போ. நானே வாசல் இயேசு சொல்றாரு, நீ போய் உள்ளம் புறம்பும் போய் மேய்ச்சலை கண்டுகொள். ஹல்லேலூயா. அந்த வாசல் வழியா போ. அது இடுக்கம் தான், கஷ்டம் தான், நெருக்கம் தான். அந்த வாசல்ல நமக்கு கண்ணீர் இருக்கும். அந்த பாதையில நமக்கு என்னைக்கு சந்தோஷம் இருக்காது, என்னைக்கு மனமகிழ்ச்சி இருக்காது, என்னைக்கு பிரியாணி இருக்காது. ஹல்லேலூயா. பட்டினியா இருக்க வேண்டி இருக்கும், கஷ்டப்பட வேண்டி இருக்கும், நெருக்கப்பட வேண்டி இருக்கும். பல இழப்புகள் அந்த பாதையில் இருக்கும், பல நெருக்கங்கள் அந்த பாதையில் இருக்கும், பல கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் அந்த பாதையில் இருக்கும். ஆனாலும் அந்த பாதையை தெரிந்தெடுத்துக்கள். ஏன் தெரியுமா? அவன் ஆத்மான்னு ஒண்ணு இருக்கா உள்ள, அதுக்கு இளைப்பாறுதல் ஒண்ணு வேணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்துல சரீரத்துக்கு எந்த வேணாலும் செய்து கொடுக்கலாம், ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை எந்த கடையிலையும் போய் வாங்க முடியாது, எந்த மனுஷனுக்கிட்டையும் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் தந்தாதான் உண்டு. அதுதான் அந்த நித்திய ராஜ்யம். ஆமே. ஹல்லேலூயா. அதுதான் அந்த நித்திய ராஜ்யம். உன் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். தான் வேதனையான செய்தி. எத்தனைதான் பிரசங்கம் பண்ணணும், எத்தனைதான் சத்தியத்தை கேட்டாலும் அவங்களுக்குன்னு ஒரு இடத்தை என்ன செய்திருக்காங்க? வச்சிருக்கிறாங்க. ஆலயம் தான் 3 தடவை ரிப்பீட் பண்றாரு. கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம். தீர்க்கதரிசியில நீ அந்த வாசல்ல போய் சொல்லு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுக்கு மேல எக்ஸ்பிளைன் பண்ண நான் வரல. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆனால் நடக்க மாட்டோம் என்கிறார்கள். நடக்கலன்னா யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்?
ஆத்மாவுக்கு நஷ்டம். மனுஷன் உலகம் முழுசும் ஆதாயப்படுத்தலாம், தோப்பு துறவு வாங்கலாம், 10 வீடு வச்சிருக்கலாம், 4 கார் வச்சிருக்கலாம், 50 பவுனுக்கு உருப்படி வச்சிருக்கலாம். ஹல்லேலூயா, ஒண்ணும் கொண்டு போக முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்காக இன்னைக்கு எதை இழக்க ஆயத்தமா இருக்கு? ஹல்லேலூயா. நல்ல பாதையில நடக்க ஆசை இருக்கிறது, ஆனா விடல சில காரியங்கள். உலகம் நம்மளை ஒரு சைடு இழுக்குது. கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமா இருக்கு, இழுக்கிறது. ஜீவனுக்கு போகிற வாசல் கஷ்டம்தான். அது கொஞ்சம் நெருக்கமா இருந்தாலும் அதை தெரிஞ்செடுக்க கொஞ்சம் கஷ்டம். நாங்க நடக்க மாட்டோம். என்ன வேணாலும் செய்துக்கோ. ஹல்லேலூயா. நாங்க நடக்க மாட்டோம் என்கிறார்கள். தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் வேதனையோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவில்லை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும். இதுவரை ஒருவேளை கண்ணுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறார். வேத சத்தியங்களை கேட்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளுங்க. போய் வாசிங்க வீடுகள். ஆண்டவரே, இது என்னப்பா இப்படி சொல்லியிருக்காங்க, இது உண்மை ஆண்டவரே, நான் அப்ப என்ன செய்யணும்? எந்த பாதையை நான் தெரிந்தெடுக்கணும்? ஹல்லேலூயா. வழிகளில் நில்லுங்க. கொஞ்சம் வழியில போகும்போதுல நில்லு, கொஞ்சம் நில்லு, ஸ்டாப். போக வேண்டியதா? சாராய கடைக்கு நேர போறவனை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், நில்லப்பா, போகாத. சினிமா தியேட்டருக்கு நேர போறவன் இன்னைக்கு வீட்டுல குடும்பமா இருந்து பார்த்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. நம்ம குடும்பங்கள் அது இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அபலட்சணமான காரியங்களை நடப்பிக்கிற கிரியைகள் குடும்பங்கள்ல இருக்கக்கூடாது. பின்வருகிற தலைமுறை சந்ததிகள் எதை கண்டு படிக்கும்? நம்மளை பார்த்து எதை விட்டு போகிறோம் நம்ம சந்ததிகளுக்கு? ஹல்லேலூயா. அருவருப்பான காரியங்கள் கர்த்தர் விரும்புறாரா? ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்புறாரா? கர்த்தர் விரும்பாத அருவருக்கிற காரியங்கள் வழியில நில்லுங்க. இதுல போண்டான போகாதுங்க, இதை பார்க்காதுன்னா பார்க்காதுங்க, இதை செய்யாதுன்னா செய்யாதுங்க. பூர்வ பாதை ஒண்ணு இருக்கு. பரிசுத்தவான்கள் கடந்து வந்த பாதைகள் இருக்கிறது பைபிள், அதை படியுங்க. எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த பாதைகளை கடந்து வந்திருக்கிறாங்க, இருக்கிறது அதை படியுங்க. படிச்சு பார்த்து நல்ல வழி எது என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்போது ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் வேணுமா வேண்டாம்? இந்த உலகத்துல ஒரு நாள் எல்லாரும் கண்ணம் மூடணும். ஹல்லேலூயா. எப்போ எல்லாரும் வரிசை நிற்கிறேன், என் பிள்ளை முன்னாடி போயிட்டா அவளுக்கு பின்னாடி நான் நின்று கொண்டு இருக்கிறேன். என்னைக்கு என்ன அழைப்பாருன்னு எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. இங்க கண்ணை மூடணும்னு அந்த கண்ணை திறக்கணும். ஹல்லேலூயா. அந்த ராஜாவுடைய மகிமையில, ஹல்லேலூயா, அந்த மகிமை பிரசன்னத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுல வேற என்னதான் வேணுமா இந்த உலகத்துல? உண்ணாவும் ஒடுக்கவும் இருக்கா, படுக்க ஒரு இடம் இருக்கா, வாடகை வீடாவது இருக்கா, சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. அந்த ஆத்மாவை குறித்ததான கரிசனை வேண்டும். நாளைக்கு இந்த ஆத்மா நஷ்டமாகி போகக்கூடாது. உலகம் முழுசை நீங்க ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன டிகிரி வேணாலும் எடுக்கலாம். படிப்புக்கு பேருக்கு கிட்ட ஒரு 50 டிகிரி போடலாம், பரலோகத்துக்கு போக முடியுமா? ஒண்ணும் இல்லை, ஒன்னும் படிக்கலாம். சிறுமையும் எளிமையுமாக என்றைக்கு கர்த்தரால் மறக்கப்படுறது. கர்த்தருடைய வார்த்தையின்படி கை கொள்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. அழிவு இல்லை, அந்த ஆத்மாவுக்கு அழிவே இல்லை. 2 வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30வது அதிகாரம் 21வது வசனம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே. ஒரு உண்மையிலே நீங்க இயேசுவை நேசிக்கிறீங்கன்னா, பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு விரும்புறீங்கன்னா, தவறான ஒரு பாதையில போனீங்கன்னா கர்த்தர் என்ன சொல்லுவாரு? போகாத, வழி இதுவே, இதுல நடந்து. வலதுபுறம் சாஞ்சாலும் சொல்லுவார், இடதுபுறம் சாஞ்சாலும் சொல்லுவார். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லுகிற வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இந்த காலை வேளையில உங்க காதுகள் கேட்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெளிப்போட இருங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்க, வார்த்தைகளை வாசிங்க. வீட்டுல போய் வழி இதுவே, இதிலே நடவுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. மாடு தன் எஜமானனை அறியும். ஹல்லேலூயா. நாரை கூட தன்னுடைய காலத்தை அறியுமா? வசனம் சொல்லுது. ஆனா என் ஜனம் அறிவில்லாமல் இருக்கிறாங்க, உணர்வில்லாமல் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் என்னை விட்டு தூரமாய் போயிட்டாங்க. நான் எத்தனையோ முறை சொல்லி சொல்லி பார்த்தேன், நான் வேதனைப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும். ஹல்லேலூயா. கொக்கு, மீமல், பட்சி எல்லாம் தன் வேலையை தெரியும். மாடுக்கு கூட தன் எஜமானுடைய முன்னணை தெரியும். ஆனா ஜனங்களுக்கு பரலோகத்துக்கு போறதுக்குள்ள வழி இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு தெரியல. ஹல்லேலூயா. எப்படி இருக்கணும், எப்படி ஆராதிக்கணும், எந்த இடத்துல ஆராதிக்கணும், என்ன ஏதுன்னு தெரியல. ஹல்லேலூயா. முடிக்க ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானார், கர்த்தர் ஜீவனை தந்தார். இன்னொரு நாள் சந்திக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே வலதுபுறமாய் சாயும் போதும் எல்லாரும் வழங்கல் படியிடும், இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே. அல்ல எழுப்பி நிக்கலாம் முடிஞ்சவங்க. ஹல்லேலூயா. முடிஞ்சவங்க மட்டும் என்ன பண்ண போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாடி சொல்ற ஒரு சத்தம் கேட்கும். எத்தனை பேருக்கு அந்த சத்தம் கேட்கணும் தெரியல. சத்தம் கேட்டா உண்மையிலே கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். கர்த்தர் நம்ம வழியை ஒருபோதும் அடைக்க கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு காலம் வழியை அடைச்சாருன்னா எந்த மனுஷனும் எந்த பாசம் திறக்க முடியாது.
கர்த்தருடைய வார்த்தை அதிகாரத்தோடு போதிக்கணும். இயேசு அதிகாரத்தோடு போதித்தார். அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதிகாரத்தோட போதிக்கணும், கடிந்து கொண்டு போதிக்கணும். ஹல்லேலூயா. புத்தி சொல்லி போதிக்கணும்னு சொல்லி இருக்கிறார், கட்டளையிட்டு போதிக்க சொல்லி இருக்கிறார், பக்தியோடு போதிக்க சொல்லி இருக்கிறார், ஞானத்தோடு போதிக்க சொல்லி இருக்கிறார், சிறு வயதிலிருந்தே போதிக்க சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை உங்களுக்கு முன்னாக நான் சொல்லி இருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தைகளை. ஆமென். ஹல்லேலூயா. பிரயோஜனமா இருக்கிறதை போதிக்க கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இது பிரயோஜனமா இருக்கும் என்று கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். தேவ பிள்ளைகளே, 2 வாசல் நமக்கு முன்பாக இருக்கிறது. ஒன்று ஜீவனுக்கு போகிற வாசல், இன்னொன்னு கேட்டுக்கு போகிற வாசல். ஜீவனுக்கு போகிற வாசல் கஷ்டம் தான், நெருக்கம் தான். அதுல என்னைக்கு கண்ணீரும் கஷ்டம் இருக்கும். கஷ்டப்பட்டு 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 தான் போகணும் பரலோகத்துக்கு. ஏதோ விசாலமா போக முடியாது. ஆனா விசாலமான ஒரு பாதை நமக்கு முன்னாடி இருக்குது. அதுல ஈஸியா போயிடலாம், எங்க வேணாலும் போகலாம், யாரும் கேட்க இல்லை, உங்களை கண்டிக்க யாரும் இல்லை. கூலிக்கு உபதேசிக்கிறவங்க யாரையும் கண்டிக்க மாட்டாங்க. நீ பேர் மட்டும் போ, எனக்கு கூலி வருது, அது போதும். ஹல்லேலூயா. இல்லை, எதுக்கு தேவ சமூகத்துல நிற்கிற தெரியுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க வருகிற ஒரு ஆத்துமா கூட நரகத்துக்கு போகக்கூடாது. எல்லாரும் பரலோக ராஜ்யம், அது நித்திய மகிமை. ஹல்லேலூயா. ஆத்துமா இளைப்பாறணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆத்துமாவை குறித்ததான ஒரு கரிசனை இந்த காலை வேளையில இதயத்துக்குள்ள வரட்டும். எல்லாரும் வாயிலை திறந்தப்பா, நான் போக வேண்டிய பாதை எது ஆண்டவரே? ஹல்லேலூயா. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு, நல்ல வழி எது என்று கேட்டு விசாரித்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல வழி எதுன்னு கேளுங்க, ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. மனுஷன் பல வழியை சொல்லுவான், அங்க போனா அது கிடைக்கும், இங்க போனா இது கிடைக்கும். தேவ சமூகத்துல கேளுங்க, ஆண்டவரே நான் போக வேண்டிய வழி எது ஆண்டவரே? நான் பிரயாணப்பட வேண்டிய வழி எது ஆண்டவரே? எனக்கு காட்டுங்க. நல்ல வழி எது என்று கேட்டு விசாரித்து அதுல நடங்க. விசாரிங்க, விசாரிச்சு அதுல நடைங்க. அப்போ உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆனா அன்னைக்கும் ஜனங்கள் என்ன சொன்னாங்க? நாங்க அதுல போக மாட்டோம் என்று சொன்னாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் வேதனையோட சொல்றார். ஆமென். யாருக்கு நஷ்டம்? ஹல்லேலூயா. இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியதை விட அவர் நம்மிடத்துல என்னத்தை கேட்கிறார்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அந்த இயேசுடைய வார்த்தைக்கு, இந்த வேதத்தின் கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்தோம்னா நம்முடைய ஆத்மா பிழைக்கும். ஹல்லேலூயா. ஆத்மா ஒரு நாள் சாகாது, நம்ம மாம்சம் தான் சாகும். ஆத்மா ஒரு நாள் அழிவில்லாது, நித்திய காலமாய் யுகாயுகமாய் கர்த்தரோடு கூட நம்ம வாழ்வோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான்